வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிந்தனை, தாக்கிய கவலைகளை தாங்கிய மனம் லேசாகும் இசையில். ஒரு மனுஷன் அதிகமாக பேசாத நேரம் இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ள 1000 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபெயிலியரு, லோன்லினஸ்ஸு, ஓவர் திங்கிங்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளுடைய மனசை சைலண்ட்டாக ஹெவியாக்கும். அந்த நேரத்தில் என்ன மாதிரி பல பேருக்கு ஒரே மெடிசன் என்ன தெரியுங்களா? இசை. சைக்காலஜிலையும் நியூரோ சயின்ஸ்லையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது, மியூசிக் தெரப்பி. அதாவது நமக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்குறப்ப நம்மளுடைய பிரெயினில் டோபமைன், செரோட்டின் அப்படின்ட்டு 2 ஃபீல் குட் கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதனால தான் சில சாங்ஸ் நம்மளுடைய மூடை சேஞ்ச் பண்ணும், சில மியூசிக் நம்மளுடைய பெயினை குறைக்கும், சில வரிகள் நம்மளுடைய வாழ்க்கையவே நமக்கு புரிய வைக்கும். இதுலேயும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க. மனிதர்கள் இல்லாமல் கூட ஒரு இசை நம்மளை ஹீல் பண்ணும். சில நேரம் அட்வைஸ் செய்ய முடியாததை ஒரு மெலோடியஸ் சாங் செய்யும். உடஞ்சி போன மனசு கூட சில நேரம் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்குறப்ப அமைதியாகும். மனிதர்களால் உடஞ்சி போன ஹெவியான மனசு சில நேரம் இசையால் மட்டும்தான் ஒட்ட வைக்க முடியும். மேக்சிமம் நிறைய பேருக்கு இசை அப்படின்றது தங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி எந்த பாட்டு உங்களுடைய லைஃப்பை, எந்த மியூசிக் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இசை மூலம் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றியமைச்ச பல இசையமைப்பாளர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்.